ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? Hello guys, this is my voice. Welcome back to another video. 2024 முடிய போகுது, அவ்வளவுதான். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சத்தியமா. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன வீடியோ போடலாம், பெஸ்ட் திங்ஸ் போடலாம் தெரியல, பெஸ்ட் திங்ஸ் போடலாம் தெரியல, பெஸ்ட் சாங்ஸ் போடலாம் தெரியல, பெஸ்ட் மூவிஸ் போடலாம் இப்படின்ட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் யோசிச்சேன். அது மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் அந்த இயர்ல கம்பேரிட்டிவ்லி 2024 இஸ் குட், ரியலி குட், தம்ஸ் அப். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வந்து இந்த வருஷத்துல பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும். அதனால கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி 2024ஓட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் திங்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு போட்டிருந்தேன். பாப்பாமா நண்பர்களே, அதை பத்தி நல்ல கொஸ்டின். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி எனக்கு கேள்வியே தெரியாதே. கேள்வி கேக்குறீங்களே, அதே கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா. கேள்வியடா கேக்குற நீ. இத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க. கேள்வி கேட்டதுக்கே குடிக்காதவன் கேள்றா கேள்வி. worst phase I have ever seen. Hope will come back stronger. இந்த வருஷம் யார் யாரெல்லாம் வந்து அடிமட்டத்துக்கு கீழே போனீங்களோ அவங்க எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு தாண்டி மேல வாங்க. Hope 2025 will be a good year for everyone. Best thing quitting my job, worst thing social media in 2024. Absolutely. இது வந்து இது அப்படியே இது நானே வந்து எனக்கு அப்படியே எழுதிக்கிட்ட மாதிரி இருக்கு. சோசியல் மீடியா 2024 இப்படிலாம் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா, ஒரு எலிஜிபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. லைக் வந்து இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வேணும், இல்ல ப்ரொமோஷன் லைவ் போடணும் அப்படின்னா இத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் நீங்க லைவ் போட முடியும், இத்தனை ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் அப்படின்றது மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணாதான் ஃபேமஸ் ஆவீங்க, இது மாதிரிலாம் நீங்க காட்டினாதான் ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து இந்த வருஷத்துல வந்து பீக் எங்கேயோ போயிடுச்சு. அது அடுத்த வருஷத்துல தான் குறையவே குறையாது. அடுத்த வருஷத்துல இருந்து நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வரும். நான் சொல்ல போனா இந்த வருஷத்துல மோஸ்டா பேசினது எனக்கு தெரிஞ்சு ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ், இல்லைன்னா அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சண்டை, இல்லைன்னா இன்ஃபுளுசர்ஸ்குள்ள ஒரு சண்டை, அவங்க பண்ண விஷயம், ஸ்கேம், அவங்க பண்ண இது அது இதுன்னு தான் பியூர் 2024 இந்த தமிழ் இதுக்குள்ள வந்து பேசப்பட்டுச்சு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதை தவிர எதுவுமே யோசிச்சு பார்த்தாலோ இல்ல தேடி பார்த்தாலோ அதை தவிர பெருசா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. கிரிக்கெட் நியூஸோ இல்ல அதர் ஸ்போர்ட்ஸ் நியூஸோ, இப்ப இந்த செஸ் நியூஸ் இப்ப வந்துச்சு, அந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் ஆனதோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி இதை புடிச்சுதான் கடைசி வரைக்கும் தொங்கிட்டு இருக்காங்க. அது அப்படியேதான் நடக்கும். உன் பேஜ் ஃபாலோ பண்ணது நீ வேணா சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுங்க. இன்னையோ ஒரு மனுஷனா மதிச்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன் ஹூ ஹஸ் சப்ஸ்கிரைப்ட் திஸ் இயர். ஏன்னா இந்த வருஷத்துல வந்து நான் வந்து 10K எப்படியாவது அடிக்கணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சு தான் ஜனவரி ஆரம்பிச்சேன். பட் ஜான்ல இருந்து செப்டம்பர் வரைக்குமே நான் ஒரு 4-5 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் டோட்டலா. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் 2025ல விரும்புகிறேன். அது உங்களாலதான் முடியும். பிகாஸ் நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு டிபிக்கல் டயலாக நான் இங்க போட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நல்ல குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் நான் போட பாக்குறேன். பிகாஸ் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணும் போது அதுக்கு கிடைக்கிற இது தானா கிடைக்கும். ஸோ யா, ஃபர்ஸ்ட் திங் அட்ரஸிங் திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அஸ் அக்காஸ். நான் சொன்னேன் முன்னாடி, இந்த வருஷத்துல மோஸ்டா டாமினேட் பண்ணது இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ஆக்டர், சினிமா இதுதான். இந்த வருஷத்துல மட்டும் எத்தனை பொண்ணுங்களா அக்காண்டு கிரியேட் பண்ணி எத்தனை கிட்ட 10 வேலை வரும் இந்த வருஷத்துல. நான் இங்க வந்து கிரியேட்டரை வந்து அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டை வந்து எல்லாரும் பிரைஸ் பண்ணி பேசினா அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு தாராளமா ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அது நான் தப்புன்னு சொல்ல. இத்தனைக்கும் நான் பொண்ணுக்காக நான் சொல்ல, அப்புறம் என் மேல ஏதாவது திருப்பி விட்டுறக்கூடாது. நீங்க திருப்பி விடுவீங்க, அதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் கோயம்புத்தூர் மாப்பிள்ள பாவண்டா, அவரு விடுங்க, அவ்வளவு தப்பு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இது பண்ணக்கப்புறம் ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டாரு. ஹி டுக் ரெஸ்பான்சிபிள். பெஸ்ட் திங் பில்ட் அ பிசி வித் மை ஓன் மணி. ஃபர்ஸ்ட் திங் ஹேட்டிங் மை கரண்ட் ஜாப். வேலைன்னா அப்படிதான் இருக்கும். இந்த வருஷத்துல வந்து உங்க காசால இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க. ப்ளீஸ் கீப் இட் சேஃப். ஏன்னா அந்த ஒரு பொருளுக்காக வந்து சில பேர் லைஃப்லயே அந்த பொருள் தான் வாங்கணும்ட்டு ஆசைப்பட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து கஷ்டப்பட்டு காசு எடுத்து வச்சுட்டு பட் அந்த காசு வேற ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ இல்லை வேற அதுக்கு போயிடும், அவங்க அந்த பொருளை வாங்காம இன்னும் பல வருஷமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த நீங்க வாங்கின அந்த ஒரு பொருளுக்காக வந்து இன்னும் வரைக்கும் வந்து ஆசைப்பட்டு இருப்பாங்க. பட் அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீப் இட் சேஃப். நிர்மலா சீதாராமன் The only good thing that happened for her specifically means tax. எல்லாத்துக்கும் டாக்ஸ். தோ இப்போ நான் கேமரா எடுக்கிறேன், இதுக்கும் டாக்ஸ். காத்தே நான் இப்போ ஃபேனே போடல, பட் அதுக்கும் டாக்ஸ். பாப்கார்னுக்கு டாக்ஸ், பிரியாணிக்கெல்லாம் டாக்ஸ்ன்ற மாதிரிலாம் மீன் பார்த்தா அதெல்லாம் உண்மையானு தெரியல. என்னோட எல்லாத்துக்குமே டாக்ஸ் போடுறீங்க, ஏன்டா? டாக்ஸ் மட்டும் போட முடியுது, அதுக்கு மட்டும் அஃபிஷியலா டப்புன்னு முடிவெடுக்க முடியுது. டாக்ஸ் எடுக்கிற காசை வச்சு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரோடோ எங்க ஏரியால போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ல அட்லீஸ்ட் 15 வாட்டியாச்சும் இப்படி ஜம்ப் பண்ணிட்டே
போவீங்க, அந்த அளவுக்கு பள்ளம் இருக்கும். இது வந்து நான் இவங்கள தான் கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த காசு எல்லாமே ஒண்ணுதானே. ஸோ எதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க? இந்த வருஷமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாட் ஹோல்ஸ்ல விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. ரோடு யாரும் சரியா இன்னும் போடவே, பேசிக்கான ரோடு கூட போட முடியல. பாப்கார்னுக்கு டாக்ஸ், பாப்கார்னுக்கு. Yeah guys, that's all about this video. And எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ரூஸ் மாதிரி எங்கேயா சுத்திட்டு இருக்காதீங்க. நைட்டு கார் ஏறினத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி ஏதாவது பைத்தியமா பண்ணிட்டு இருக்காதீங்க. சேஃபா போங்க, சேஃபா போங்க. ஏடா பூமர் மாதிரி பேசுற அப்படின்னு கேட்டா, ஆமா பூமர் தான்டா, பூமர் தான். பி சேஃப் கைஸ், அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்த வருஷம் பாக்குறேன். ஜோக்கு போட்டு எத்தனை வருஷம் தெரியுமா ஆகுது? ஒரு வருஷம் நீ யாரும் மிஸ் பண்ணிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Until see you, bye bye, good night.